இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. டுவெல் ஹவர்ஸ் இன் ஸ்லாப் சேலஞ்ச். கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டு சேலஞ்ச் என்னன்னு சொல்ல போகிறேன். கால் பண்ணி கூப்பிட்டோம், அவங்க வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டாங்க. நம்ம என்ன பாம் வச்சுருக்குறோம் அப்படி யோசிக்கிறீங்களா என்ன பண்ண அப்படின்ட்டு? மைக்கு ட்ரைபேடு மறுபடியும் அடுப்பு தூக்கிட்டு வந்துடுறான் நினச்சேன் நான். யாருக்குன்னே ஒரு தடவை அடுப்பு தூக்குனதுக்கே அவன் கம்பை தூக்குறான். மறுபடியும் நம்ம அடுப்பை தூக்க மாட்டோம். நீங்கள் அதை இந்த வாட்டி என்ன பண்ணுறோன்னா சேலஞ்ச் பண்ண போகிறோம். சேலஞ்சு 12 ஹவர்ஸ் சேலஞ்ச். என்னவா இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? சாப்பிட்றது ஏதாவது ஒரு சிக்கன் அதுக்கு மேலே நீங்கள் தான் கெஸ் பண்ணுறது. 12 ஹவர்ஸ் தூங்குறது. அசால்ட்டாக தூங்கிட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு அதுக்கு மேலே அதெல்லாம் சேலஞ்சாங்க. அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது. 24 ஹவர்ஸ்னால ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, சார்ஜில் கனெக்ட் பண்ணிட்டு. அதுக்கு மேலே இருக்கணுமா? தண்ணி குடிக்காம இது வந்து ஒரு பெரிய வெடியாக ஒன்று வச்சிருக்கேன். சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கணுமா? அவ்வளோலாம் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். எஸ்கேப் ஆயிட்டோம். அதுக்கு மேலே 12 மணி நேரம் எங்கேயாச்சும் சுற்றுறது, இல்லைன்னா ரூம்குள்ளே வராமல் இருக்கிறது. நல்லா இது நல்லா தான் இருக்குது. அதை அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய வெடியாக ஒன்று வச்சிருக்கேன். சாப்பிட சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. வெடி வச்சிருக்கேன் அப்படின்னா 12 ஹவர்ஸ் இன் ஸ்லாப் சேலஞ்ச். என்ன அரையணும்? ஸ்லாப் இல்ல ப்ரோ, ஸ்லாப். ரூமில் தொங்கி கொண்டிருப்பது ஸ்லாப் அல்ல, அதிலே உட்கார்ந்து இருக்க வேண்டும். 12 மணி நேரம் இருக்க வேண்டும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பயிரலாம். 12 மணி நேரம் இருக்க வேண்டும். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு 12 மணி நேரம் ஸ்பாட். ஓகே, இப்போ எப்படி ஏறுறது? நான் தான் ஸ்பைடர் மேனா போட்டு ஏறதுக்கு எப்படி ஏறது சஞ்சய்? யோசிங்க. ஏறா வெண்ண ஏறுடானா எப்படி ஏறது? அப்படின்னா மொபைல் ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா யாருக்கும்? ரூல்ஸே சொல்லவே இல்லை. என்ன ரூல்ஸ் சொல்ற? ரூல்ஸ் ஒன்று உண்டான்னு கேட்டீங்களே, என்னமோ சொல்லு. என்ன ரூல்ஸ்? இப்போ நீங்க என்ன கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? மொபைல் எங்கடா? தரமாட்டோம், அதான் முதல் ரூல். ரெண்டாவது ரூல்ஸ் என்ன தெரியுமா? நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்காது. அதான் ரெண்டாவது ரூல். தண்ணிடா. தண்ணி எது கேட்டாலும் ஒரு டாஸ்க் உண்டு. டாஸ்க் அதெல்லாம் முன்னாடியே சொல்ல புடிச்சிட்டு இருப்பல்ல. அதுதான் ட்விஸ்ட். நாங்க ஏதாவது டாஸ்க் கொடுப்போம், நீங்க தலையில நில்லுங்க. நிக்கவே முடியல. அதுல தலையில நிக்கிறதா? தலையில நில்லுங்க, அப்புறம் யோகாசனம் பண்ணுங்க. யோகாசனம் இத பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா? அகில இந்திய கூகுள் மேப் அப்படி நிறைய வந்து டைலாக்லாம் பேச சொல்லுவோம். நீங்க பேசினா உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்கும். அப்படி யோசிக்கிறேன். நீ வழியிற வேர்வியா இருக்கற சஞ்சய், உனக்கு எப்படிடா? ஃபேன் வேணுமா? பாருங்க. விசிறி வேணுமா? விசிறியா? அதாவது போடுறா. விசிறி வேணுமா? விசிறி. ஆமா ஆமா. ரூம்ல பாத்தீங்களா எதுவுமே கிடையாது. ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுல லைட் வேற பெருசுதான். எதுவுமே இல்ல. இதுல எங்கிட்டுன்னு அங்க இருக்கு. ஆனா கேமராமேன் இருக்கு. ப்ரோ என்னது? இருங்க. டேய் எங்கிட்டா ஒரு பொசிஷனை பார்த்து படுக்க முடியலையே. டேய் விஐபி மூவில வரும்டா, எல்லாமே க்ளீன் பண்ணி தொலைக்க. அது சரி. நான் வேற போய் இப்ப யோசிச்சேன் ப்ரோ, கண்டென்ட் மறந்துட்டேனே. See you, good night. ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. அப்புறமா வந்து சண்டே இன்னைக்கு லீவு, நல்ல பிளான் எல்லாத்தையும் கேட்டு குட்டிச்சோடாக்கிட்டாங்க பையன். ஒரே நிமிஷம், இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஆச்சோ லீவுனாலே சண்டே வாய் தவிர வந்துருச்சுடா.
சரி. ஆடி 18க்கு நல்லா சாப்பிட்டு தூங்குறவன. டேய் சரி மதியம் சாப்பாட்டுக்கு நீங்க 2 ரூல்ஸ் தானே கேட்டீங்க, நான் வந்து எத்தனை ரூல்ஸ் சொன்னேன்? சரி என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன தெரியுமா? நான்வெஜ் கம்பல்சரி சரியா? நான் பியூர் நான் வெஜிடேரியன். தூங்குடா. உன்னை என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றீங்க? கட்டி பத்தாரு. Actually I was thinking about அப்படியே அந்த டேவா போட்டேன். Ball catch. Ball catch. டேய் வேர்க்குதுடா. எனக்கு கொலையா என்ன பண்ணுது? வேர்க்குதுடா. வேர்க்குதா? யா. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? குளு குளுன்னு இருந்துச்சா? ப்ரோ இப்போ எப்படி சொகுசா இருக்குதா? சொகுசாவா? வெந்திட்டு இருக்கேன்டா. யாருக்கா பெட்ஷீட் எதுவும் வேணுமா? எங்க ஒருக்கா சொல்லு. பெட்ஷீட் எதுவும் வேணுமா? மர்க்கா சொல்லு. பெட்ஷீட் எதுவும் வேணுமா? ஐயோ அப்பா. நீ வேலை பேச நீ வாயை மட்டும் மூடிக்கிட்டு இருக்க. டாஸ்க் பண்றீங்களா? கேள தொண்டைய கழுத்து போடுறா. ஏய் தண்ணிடா ப்ளீஸ் டா. பேசணும் அந்த வாய்ஸ். அந்த மாதிரி அந்த டயலாக் சொல்றேன். தண்ணி Bro, சோத்துக்கு என்ன செய்ய போறீங்க? சிங்கி தான். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இத பசிக்குது சாப்பிடறதா விட்டுவாங்கடா டேய். சாப்பாடு கேப்பீங்கன்னு தெரியும். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸ்பெஷல் ஐட்டம் என்னதுடா? ஆமா. சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? எஸ். டாஸ்க். என்ன டாஸ்க்? தேவருக்கா இந்த இடத்துல அந்த பிஜிஎம் போடும். டன் 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 டன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டுறவங்கன்னா இவனை திட்டுங்கப்பா, என்ன திட்டாதீங்க, பேரு தெரியாது எதுவுமே தெரியாதுன்னா இவன்கிட்ட கேட்டுருங்க. காலக்கே தலைவர் காலக்கே காத்து வந்துச்சா டேய் கோபம் தான் வருது. அங்க என்ன அங்கிட்டு அசனம் படுத்துட்டாரு ஒரு. எதற்கு நடுவில் நாக்கிற்கும் வாயிருக்கும் நடுவில். ப்ரோ கண்டென்ட் வந்து 18+ மாறிட்டு இருக்கு இப்போ. பாத்துடா எங்க வீட்டு தொடப்ப கட்டல அடிப்பாங்கடா. இது காரணம் சுரேஷ் ராஜன். இது எப்படி தெரியுமா இருக்கு மாமே? நீ ஒரு வீடியோ அனுப்புறல மாமே? எங்க அப்பா நம்ம குரூப் அந்த குரூப் எங்க அப்பா பாத்துட்டாரா மாமே? என்ன மாதிரி கேம் மாதிரி. அதுக்கப்புறம் வரதா வேற. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? இப்போ அடுத்து ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஜாலியான டாஸ்க். என்ன டாஸ்க்? மெட்ராசி பாஷையில பேசிட்டே இருக்கும். மദ്രാசி பாஷையா? கஷ்டமாவா? போனா நீ பொட்டாச்சிக்கேன் போடா. ப்ரோ நீங்களும் தான் தூங்குறவரே. அவர் தூங்குறீங்க. உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாரடி. எல்லாம் கொழுப்புடி. உள்ள ஒரு இருட்டு. ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ. நன்கு ஊற வைத்த முயலின் தோலை எடுத்து பாத்து மூஞ்சிலே வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு நன்கு ஊற வைத்த முயலின் தோலை எடுத்து நன்கு வைத்த பாம்பின் பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. நோ வயலன்ஸ். ஐயோ
டைவ் அடிச்சிருந்தீங்க சற்று முன் கிடைத்த தகவல் சூளை சோழர் தடுக்கி விழுந்து மரணம் நடந்திருக்கும். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். சரி, ஒரு டாஸ்க் பண்றீங்களா? சுட சுட ஒரு டாஸ்க் இருக்கு. ஆமா ப்ரோ, நீங்க வெக்கையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, வேர்க்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு எக்யூப்மெண்ட் தர போறேன். சரி, நீங்க வந்துட்டு இவருக்கு டாஸ்க்கு நீங்க சாப்பிடலாம், அவர் பண்ணா நீங்க சாப்பிடலாம். ஓகேவா? ஏன்னா அவர் நிறைய டாஸ்க் பண்ணிட்டாரு, நீங்க டாஸ்க் பண்ணா அவர் சாப்பிடலாம். இந்தாங்க. ஆமா ஆமா, தூங்குறேன். அது நல்லா இறுக்கி போத்திட்டு 2 நிமிஷம் உட்காந்துருக்கோம். இது 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 மச்சான், அவங்க ஒரு பார்த்தடா பாருங்க மக்களே. தண்ணி கேட்டீங்களே, தண்ணி வேணுமா? தண்ணி. ஓகே தான் வாங்க. எப்பறா குதிப்பே நான். தண்ணி இத குடிச்சு தொங்குடா கூட. ஐயோ, எங்க விட போறேன்னு தெரியலையே. சொன்ன சொல்லை காப்பாத்தாமல் விட மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழ தான் குதிக்க போகிறேன். நிம்மதியா தண்ணி குடிச்சு விடுங்கடா டேய். 10000 விழுந்து விடும். விழுந்து விடும், பயமா இருக்கல. எது நொறுக்க போகுது தெரியலையே. அப்பா குதிச்சிரு, கைப்புள்ள கோடி. அப்பா கார்ல ஆம்புலன்ஸ் குடிங்க, வாட்டர் குடிங்க. டேய் என்னடா இது? என்னன்னு தெரியல ப்ரோ, பாருங்க. என்னடா இது? என்னடா இது? என்னன்னு தெரியலையா? லைட்டா ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது லைட் போச்சு, கரண்டும் போயிருச்சு. நல்லா சகுனம் நல்லா. என்னடா இது? என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கஷாயம் குடிநீர். இத கையில பிடிச்சா வாடா 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 ப்ரோ. இது குடிச்சா தண்ணி தருவேன். இது குடிச்சா தண்ணி தருவேன். அத குடிச்சா தண்ணியே வேண்டாம். வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க, தண்ணி வேண்டாம். குடிக்கிறீங்களா? தெரியுதா ஏதாச்சும்? எங்க இது தெரியுது. சரி சரி, லைட்டா தெரியும். சரி, நான் ஒரிஜினல் அதுக்கு ஃபிளாஷ் அடிக்க. ஒரிஜினல் தெரியும்டா. இருட்டுக்குள்ளேயும் வீடியோ எடுக்கணும். சரி, குடிக்கிறீங்களா? குடிங்க. ஒரே கல்பா அடிச்சிருங்க. நான் கொரோனா வந்து ஊர்கா பாதி குடிச்சு அரை சொன்னா தண்ணி தடா. சரி போங்க, தண்ணியை குடிச்சிட்டாங்க, போங்க. அரை கிளாஸ் நீங்க எப்படி தெரியுது? வந்துகிட்டு இருக்கு சென்டர் பஸ். எனக்கு தெரிஞ்ச 2 பேர்ல அப்ரூஸ் ப்ரோ ஜாலியா இருக்காருன்னு நினைக்கிறேன். கேஸ் வேற நான் ஜாலியா இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா ஜாலி மாதிரியே தெரியுது. ஜாலியா தான் ப்ரோ இருக்கீங்க. ஜாலியா என்னடா இது? ஜாலியாவா? நான் கஷ்டப்படுறது உனக்கு ஜாலி. வேர்க்குதுடா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபேனே போடுங்களே. அட்லீஸ்ட் அந்த விசிறியாச்சும் குடுற. தெரியுதா? இங்க பாருங்க. ஐயோ, என்ன அவங்க அப்படியே இருக்குது, பயமா இருக்குதுடா. டேய் அங்கேயே இருக்கு. நான் தயிர் சாதம் சாப்பிட்டாலே அப்படி எனக்கு வேர்ஸ் ஃபுல்லா வேர்த்திருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணினாலே தெரியுதா வேர்த்திருக்கிறது? அது நான் அங்கிட்டு இருந்து பார்க்கல மின்னுது, அங்கிட்டு கண்ணாடி மாதிரி தெரியுதா? இப்போ தெரியுது. கன்செஷன் எதுவும் கிடையாதாடா? அவங்களுக்கு இப்போ விசிறியை கொடுக்கலாம். விசிறிக்கு ஏதாவது கிடைக்கும். 2 நோட்டாச்சு எடுத்தாடா. அதான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் போன வாரமே சொன்னேன், வீட்டை க்ளீன் பண்ணாதீங்கன்னு.
கொடுத்தோடா டேய். இதெல்லாம் அவர் ப்ராஜெக்ட் நோட்டுன்னு நினைக்கிறேன். எதுக்கு யூஸ்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா செந்திலோட இது செந்திலா செங்கோ. ஆமா, சப்ஜெக்ட் நோட் புக். இதோ சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இது? அது படிக்கிறதுக்கு யூஸ் ஆனதோ இல்லையோ அவங்களுக்கு அந்த புக்கு காத்து வீச தான் பயன்படுது கடைசியில. வயர்லெஸ் நெட்வொர்க். கரெக்டா இருக்கு. வயர்லெஸ் 2Gனா என்ன? காற்றாலை. இந்த காற்றாலை அது பேர் விண்டு மில்லுடா, காற்றாலை இல்ல தானே? ப்ரோ என்ன புதுசா இருக்கு ஸ்லாப் டூரா இது? ஸ்லாப் டூர். ஆமா, ஸ்லாப் டூர். இதான் ஸ்லாப் டூர். இங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டான். இங்கதான் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். நம்பி வாங்க, நாசமா போங்க. இங்கதான் ஒருத்தன் தூக்கல. ஐ கரண்ட் வந்துருச்சு. டேய் கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெடி ஆயிடுச்சோ? வீட்டில் இருந்தபடியே ஜிம் செய்ய வேண்டுமா? வாங்குங்கள் ஆர்டிகலேட். உடம்பு மெலிஞ்சு போயிடும். நல்ல ஜிம் பாடி 6 பேக்ஸ் எல்லாம் வரும். தலைகீழ நிக்கிறீங்களா? என்ன மச்சி, தண்ணி குடிக்கிறது தலையில நிக்கணுமா? ஆமா. டேய் மறுபடியும் கீழே குச்சி ஏறணும்டா. கீழெல்லாம் அவங்களை குதிக்க விடுவாங்க, காலை கீழே வைக்க கூடாது. அதான ஸ்லாப் சேலஞ்சு. இப்ப நீ எங்கடா தலையில நிக்கிற? அப்போ மேலவா? இதுல தலையில நிக்கிறவன். ஆமா. பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்ட கதையா போல. ஐயோ டேய் பூனை. சரி வா. குட்டிட்டேன்னு வச்சுக்க, பூசணிக்கா மாதிரி சதறிடும்டா. பாவீங்களா நில்றா டேய். சர்வாதிகாரி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.